அவன் பிறந்த நாளுக்கு கூட கோயிலுக்கு போக மாட்டாமா. ஒரே ஒரு நாள் தாம்மா சொன்னான், அம்மா நானும் இன்னைக்கு கோயிலுக்கு போனேம்மான்னு சொன்னான். எனக்கு அப்படியே ஆச்சரியமா போச்சு. எந்த கோயிலுக்குடா? வடபழனி கோயிலா, மயிலாப்பூர் கோயிலா, மாங்காடு கோயிலான்னு கேட்டேம்மா. அதுக்கு என்ன தெரியுமா சொன்னா, தியேட்டர்ல கோவில்னு பேர் வச்ச ஒரு படம் பார்த்தேன்னு கிண்டலா சொன்னாமா. அந்த அளவுக்கு சாமி பக்தி இல்லாதவன் வார்த்தைக்கு வார்த்தை ஏதேதோ சமஸ்கிருத மாதிரி பேசிட்டு இருக்காமா. நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேம்மா. செல்வாவும் தீபாவும் தனி கொடுத்தன போறாங்க. எனக்கு வேற அடிக்கடி நெஞ்சு வலி வருது. உங்க அப்பா வேற தனியா இருக்காரு. அவரை பார்த்துக்க யாருமே இல்ல. நீதான் எங்களுக்கு முழு பொறுப்புன்னு சொல்லிட்டு அங்க நிக்காம கோவமா வந்துட்டேமா. அது கூட அசந்த மாதிரியே தெரியலமா. கொள்ளக்காரனா இருந்து ராமபக்தனா மாதிரி ராமாயண எழுதினாரே வால்மீகி, அது மாதிரி இவன் கொலகார பட்டம் வாங்கினவன். எதிர்காலத்துல ஏதாவது இதிகாசம் எழுத போறானோ என்னவோ. எந்த இதிகாசமும் வேணான்னு தானே சொல்றேன் நானு. வீட்டுல உட்காந்துக்கிட்டு இட்லி தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா போதும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பிள்ளைய பெத்தா போதுங்கிறேன். எங்கேயுமே போக வேண்டாம். நமக்கு இருக்கிற சொத்துக்கு காலம் பூரா உட்காந்து சாப்பிடலாங்க. அவன் பாதி நேரம் பட்டினியில கிடக்கான்னு கேள்விப்பட்டேன். எங்க தலைமுறையில யாருமே சன்னியாசியா போனது இல்லைங்க. எங்க தாத்தாவுக்கு தம்பி ஒருத்தர் இருந்தாரு, சின்ன தாத்தா, காசிக்கு போனாரு கேள்விப்பட்டிருக்கேன். அதானே பார்த்தேன். இந்த புத்தி எப்படி என் பிள்ளைக்கு வந்துச்சுன்னு அப்பவே நான் சந்தேகப்பட்டேங்க. அந்த ரத்தம் தானே இவன் உடம்புலயும் ஓடுது. என்னடி என் பரம்பரை எடுக்காட்டி உனக்கு தூக்கமே வராதா? இத்தனை நாள் ஏங்க மறைச்சு வச்சீங்க? ஏன் மறைச்சு வைக்காம உன்ட்ட சொல்லியிருந்தா போய் காசிக்கு போய் அவரை தேட போறியா? அகோரியா மாதிரி இருந்தா உன்னை அடிச்சு சாப்பிட்டுவார். பேசாம இருடி, பிள்ளைய பத்தி யோசியாண்டி. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் முத்து பத்தி பேசுறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. முத்து இப்படி ஆனதுக்கு நானும் செல்வாவும் தானே காரணம். நாங்க சந்தோஷமா குழந்தை குடும்பம்னு இருக்கோம். ஆனா முத்து இப்படி அனாதையா வாழ்க்கையில எந்த பிடிப்பும் இல்லாம இப்படி சன்னியாசியா இருக்காரே. நான் இப்ப என்னத்த பண்றது? யார் தான் என்னமா பண்ண முடியும்? இது உன்னோட தப்போ இல்ல என்னோட தப்போ இல்லம்மா, கடவுளோட தப்பு. அவர் தான் ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டணும். நம்ம ஜோசியக்காரர் வந்தார், நல்ல நல்ல பரிகாரம்லாம் நிறைய சொன்னார். ஆனா அது எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா முத்து இங்க வந்தாங்கணுமே, அதுக்கு எல்லாம் அப்படியே தடப்பட்டு நிக்குதேமா. சரி விடுங்க, செல்வா கிட்ட பேசிட்டு ஏதாவது நல்ல முடிவா எடுக்கலாம். அத்தை குழந்தை அழுது, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னங்க, நானும் போய் என் பேரனை கொஞ்சிட்டு வரேன். என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாவது இருக்கும். ஆண்டவா, இந்த ஜாதகத்துல என்ன தோஷம், என்ன கோளாறு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. ஹலோ ஈஸ்வரி, நான் சொல்ற விஷயத்த கவனமா கேட்டுக்க. இளவரசியோட புருஷன் சுப்பிரமணியும் அவனோட 2வது மனைவி மகாவும் யுஎஸ்ல ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவங்களோட கடைசி காரியங்களை செய்யறதுக்கு வக்கீல் சொரூபன் இங்க இருந்து போயிருக்காரு. இந்த நியூஸை இளவரசி கிட்ட சொல்ல வேண்டியது உன்னோட கடமை. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன கம்பல் பண்ணது விடு. அப்ப எனக்கும் வேணாம். நீ ஏன் தான் இப்படி பண்றியோன்னு தெரியல. போலீஸ்க்கு போலன்னா அதுவும் வேண்டான்ட்ட. அங்க போனா தானே நமக்கு செயின் கிடைக்கும். நாளைக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? அபி, இளவரசி ஒரு நிமிஷம் இங்க வாங்க. சொல்லுங்க. இப்போ ஒரு ஃபோன் கால் வந்துச்சுல்ல? ஆமா, எனக்கு எப்பவும் நீட்டி முழக்கி பேசி பழக்கம் இல்ல. நல்ல விஷயமா கெட்ட விஷயமா நேரடியாவே சொல்லிடுவேன். என்னன்னு தான் சொல்லுங்களேன்.
இளவரசி, நிரந்தரமா உன் புருஷனை மறந்துட வேண்டியதுதான். அவரே நினைச்சாலும் இனிமே வர முடியாது. அப்படின்னா சாரி இளவரசி, இப்பதான் நியூஸ் வந்துச்சு. அமெரிக்கால நடந்த கார் ஆக்சிடென்ட்ல சுப்பிரமணியும் மகாவும் இறந்துட்டாங்களாம். என்ன சொல்றீங்க நீங்க? சுப்பிரமணி சார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரா? ஆமா, இது உண்மையான தகவல் தான். சொரூபன் தான் கடைசி காரியங்களை செய்யறதுக்காக யூஎஸ் போயிருக்காராம். ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? சோதனை மேல சோதனையா இவளுக்கு நடந்துட்டு இருக்கு. அவங்களாவது சந்தோஷமா இருந்து தொலையட்டும் தானே. இவன் வாழ்க்கைய விட்டு கொடுத்துட்டு நின்னுகிட்டு இருக்கா. இப்ப அவங்களும் உயிரோட இல்ல. அவங்களோட இந்த வேகம் அந்த மரணத்தை நோக்கியா இருந்திருக்கு. இல்ல, இதெல்லாம் அவங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனையா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலடி. எனக்கு எதுவுமே புரியல. இளவரசி, அபி, அவ அழட்ட விடு, தடுக்க வேண்டாம். இல்ல மேடம், சுப்பிரமணிய சார் நல்ல புருஷனா இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அவர் நல்ல மனுஷன். ஆனா அவர் இப்ப உயிரோட இல்லன்னு நினைக்கிறது யாராலையும் நம்ப முடியலையே. அவர் மேல இருந்த ஆத்திரம் கோபம் எல்லா நிமிஷத்துல மறைஞ்சு போச்சு. அவரை நினைச்சா இப்ப பரிதாபமா இருக்கு, பாவமாவும் இருக்கு. இப்படி அல்பாயுஸ்ல போறதுக்கா இவ்வளவு துடிப்பு, இவ்வளவு போராட்டம், இவ்வளவு வலி வேதனை, இவ்வளவு துரோகம்? இல்ல அபி, இது இளவரசிக்கு செஞ்ச பாவத்துக்கு அவருக்கு கிடைச்ச சம்பளம். எந்த குறுக்கு வழியிலையும் போய் சந்தோஷத்தை அடைஞ்சிட முடியாது, கடவுளையும் ஏமாத்திட முடியாது. இதுக்கு சுப்பிரமணியம் மகாவும் ஒரு சிறந்த உதாரணம். ஐயோ, ராஜலட்சுமி, அந்த ராஜலட்சுமி என்ன பாவம் பண்ண? அவன் நிலைமை என்ன ஆகும்? அவ அப்பான வாய் திறந்து கூப்பிடுறதுக்கு அவங்க அப்பா இப்ப கூட இல்லையே. அந்த குழந்தைய சுப்பிரமணிய சார் இப்படி தண்டிச்சிட்டாரு. இளவரசியை பொறுத்த வரைக்கும் சுப்பிரமணிய சார் அவளை விட்டு போனப்ப கூட அவன் நல்லபடியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். இப்ப அவ என்ன பண்ணுவா? அவ வெளியில சுப்பிரமணிய சார வெறுக்கிற மாதிரி இருந்தாலும் அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கை அவ எப்படி இருந்திருப்பா? அவ மனசுக்குள்ள எவ்வளவு குமுறுவா? அவ எப்படி தாங்க போறான்னு எனக்கு தெரியலையே. கடைசி அவரை போய் பார்க்க முடியாதபடி பண்ணிட்டாரு அந்த கடவுள்.
ஒரு காலத்துல இளவரசிக்கு இருந்த இதே சுச்சுவேஷனை தான் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். நானும் நடக்கிற தசை தெரியாம தடுமாறி இருக்கேன். ஆனா வாழ்ந்து பழக பழக எனக்கு வாழ்க்கையோட அர்த்தம் புரிஞ்சிருச்சு. உட்காரு. விடு அபி, அவ அழட்டும். இனிமே நீயும் நானும் தான் அவளுக்கு ஆறுதலா இருக்கணும். அவ அழுது தீர்த்து முடிக்கட்டும். அவ மனசுல இருக்க கஷ்டம் எல்லாம் போகட்டும். அதெல்லாம் கண்ணீரோடு கரையட்டும். அப்பதான் அவ இன்னொரு புது வாழ்க்கைக்கு போக முடியும். அவளால ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும். அவ குழந்தை ராஜலட்சுமிக்காக அவளால வாழ முடியும். அழாத, அழாத, அழாத. அழாத. செல்லக்குட்டி, என்னடா பாக்குற? ஷோ, எவ்வளோ அழகா இருக்க தீபா. செம்ம கியூட்டா இருக்கான் பார் செல்லக்குட்டி. டேய், என்ன என்ன சிரிக்கிற? டேய், நீ கொஞ்ச நேரம் போதும் குழந்தை. அம்மா, கொஞ்ச நேரமா இருமா. என் பேர் என்கிட்ட குடுறா, நான் கொஞ்சனும். பாத்து பாத்துமா. குடு. என்னங்க, பரீட்சை நல்லபடியா எழுதியிருக்கேனா? பரீட்சையா? புரியலையே. ஒவ்வொரு பிரசவமும் ஒரு தாய்க்கு பரீட்சை தானே? அப்படியா? சூப்பரா எழுதிருக்க தீபா நீ. பையன் எவ்வளோ கியூட்டா இருக்கான் பாத்தீங்களா? எவ்வளோ சாஃப்டா. சான்ஸே இல்ல. குழந்தைங்கிறது எவ்வளோ நல்ல படைப்பு இல்ல? ஒரு குழந்தையோட முகத்தை பார்த்தா எந்த ஒரு கல் நெஞ்சமும் கரைஞ்சிரும். என்னங்க, உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். கொஞ்சம் இப்படி உட்காருங்க. உட்கார். என்ன, பெங்களூர் ட்ரிப் பத்தி கேட்க போறியா? ஆக்சுவலா பெங்களூர் செம்ம குளிர். இங்க சென்னையில இருக்கிற வெயிலுக்கும் இங்க இருக்கிற கிளைமேட்டுக்கும் அங்க எவ்வளோ பிளசண்டா, எவ்வளோ சில்லுன்னு இருந்ததுன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லாம அங்க ஷோரூம்ஸ்ல இருக்கிற ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம்மையா இருந்தது. முத்துவுக்கு அடுத்த மாசம் பர்த்டே வருது இல்லையா? அவனுக்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். முத்துவுக்கு மட்டும் இல்லம்மா, உனக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, குட்டி பையனுக்கு, எனக்கும் கூட வாங்கியிருக்கேன். நீங்க இங்க ஊர்ல இல்லாதப்போ சில விஷயங்கள்லாம் நடந்ததுங்க. ஜெயில இருந்து வந்ததுலேருந்து முத்து இங்க வரவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸோட போய் ரூம்ல தங்கிட்டாரு. அதனால அவர் இங்க திரும்ப கொண்டு வரதுக்கு அத்தையும் மாமாவும் பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவையே வர மாட்டேங்கிறான். அதான் கோர்ட்லயே அவனை நிரபராதின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்கல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைமைங்க. எது சரி எது தப்புன்னு நாம எப்படி தீர்மானிக்க முடியும்? அதை விடுங்க. உங்க அப்பா உங்க 2 பேருக்கும் சொத்தை பிரிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. என்னது? சொத்தை பிரிக்கிறாங்களா? நம்மள தனி கொடுத்துரும் போ சொல்றாரு. என்னது? என்னதுன்னு தமிழ்ல இதை தவிர வேற வார்த்தையே தெரியாது உங்களுக்கு? இல்ல தீபா, நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. நாம என்ன தப்பு பண்ணோம்? நாம எதுக்கு தனி கொடுத்தனம் போனோம்? நமக்கு குழந்தை வேற ஆயிடுச்சு. யார் பாத்துப்பா? உங்க அம்மா என்ன பால்வாடி ஸ்கூல் ஆயாவா? குழந்தைய பாத்துக்கிறதுக்கு. குழந்தைய யாரு பாத்துப்பாங்கன்னா என்ன அர்த்தம்?
நம்ம தான் பாத்துக்கணும், நம்ம குழந்தை தானே. இல்ல அதுக்கு இல்ல தீபா, நான் இத பாருங்க, அத்தை மாமா நம்ம பாதுகாப்புல இருக்கிறதுனாலதான் முத்து அவங்கள பத்தி கவலைப்படாம இருக்காரு. நாம தனியா போயிட்டோம்னா பெத்தவங்களை கவனிக்கிற பொறுப்பும் அக்கறையும் தானா முத்துக்கு வந்துடும். அவர் வீட்டுக்கு வரலன்னு தான் அத்தையும் மாமாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதனாலதான் சொத்தை கொடுத்து நம்மளையும் வெளியே போக சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்ததுன்னா அப்புறம் நான் அப்பாவோட சண்டை போடுவேன். அது புத்திசாலித்தனம் இல்லைங்க. நாம தனி கொடுத்தனும் போயிடலாம். ஐயா சாமி, தயவு செஞ்சு அப்படி பார்க்காதீங்க. எனக்கு அண்ணன் தம்பியை பிரிக்கணும்னு ஆசை இல்லை. ஆனா இப்போதைக்கு இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன். பேசாம ஒத்துக்கோங்க. இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன். இதுக்கு எல்லாரும் ஒன்னா இருப்போம் தீபா. முத்துவை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அது நடக்கிற காரியமா தெரியலங்க. உங்க யாராலையும் முடியலன்னா விடுங்க, நான் அவனை கூட்டிட்டு வரேன். உங்களால முத்துவை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியுமா? நான் தான் சொல்றேன்ல, நாளைக்கே நான் அவனை இங்க கூட்டிட்டு வந்து காட்டுறேன் பாரு. அவர் என்ன நிலைமையில இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? பாதி சாமியார் ஆயிட்டாருங்க. பேரை முத்து சுவாமிகள்னு மாத்தி வச்சிருக்காரு. என்னது? அவரை பத்தி டெய்லி புதுசு புதுசா தகவல் வருதுங்க. பட்டினத்தார் சமாதிக்கு போய் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்காராம். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வாழைப்பழம் தான் சாப்பிடுறாராம். வாயை திறந்தா வெறும் ஆன்மீகம் தான் பேசிட்டு இருக்காராம். நெத்தியில பட்டை, கழுத்துல ருத்ராட்ச கொட்டைன்னு அந்த கெட்டப்ல தான் இருக்காராம். நீங்க நினைக்கிற முத்து இப்ப அங்க இல்லைங்க. உங்க தம்பி அரசாமியார் ஆகி பல நாள் ஆச்சு. நிஜமாவ தீபா சொல்ற? என்னது இது? நான் ஏதோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி சொல்ற? பேச்சுலர் ரூம் பிரார்த்தனை கூடமா தியான மண்டபமா மாறி போயிடுச்சு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர் கூட சேர்ந்து கோவில் கோவிலா சுத்திட்டு இருக்காங்க. என்னால அதை சத்தியமா நம்ப முடியல தீபா. உங்க அம்மா ரொம்ப அழறாங்க. உங்க அப்பா மனசுடைஞ்சு போயிருக்காரு. நான் குற்ற உணர்வுல துடிச்சிட்டு இருக்கேன். உங்க அம்மா போய் சொல்லிட்டே வந்துட்டாங்க. செல்வா தனி கொடுத்தனம் போறான், நீ மரியாதையா வீட்டுக்கு வான்னு. அவன் என்ன சொன்னானா? உங்க புருஷன் நீங்க வர சொல்லுங்க, நாங்க 2 பேரும் சாமியார போயிடுறோம்னு சொன்னாராம். இது எப்படி இருக்கு கதை? என்னால இதை நம்பவே முடியல தீபா. உங்களை மாதிரியே உங்க அம்மாவாலையும் நம்ப முடியலையா? உனக்கு அடுத்த மாசம் பிறந்த நாள் வருது, உனக்கு என்ன வேணும்பான்னு கேட்டிருக்காங்க. உங்க தம்பி என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? திருவோடு இருந்தா வாங்கி கொடுங்க, அது இங்க கிடைக்கலன்னு சொன்னாராம். என்னது? திருவோடா? என்ன விளையாடுறியா நீ? ஐயோ, நான் காமெடி பண்ணலங்க, ரொம்ப சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். உங்க அம்மா ஒன்னொன்னு சொல்லி அலறத கேட்டா எனக்கு அப்படியே நெஞ்சு பாரமா இருக்கு. ஒரு வயசு பையன் திடீர்னு இப்படியே மாறுவாங்க, அதுவும் நம்ம முத்துவா? என்னாலேயே நம்ப முடியலங்க. நானே பெரிய ஷாக்ல இருக்கேன். ச்சே, எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா கடைசியா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு பெங்களூர்ல நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். ஆனா இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. எல்லாம் என்னால தானே தீபா? என்னால, உங்களால, என் அக்காவால, உங்க அப்பா அம்மானால, என் அப்பா அம்மானால, உங்க பாட்டினால, விதியால, கடவுளால, எல்லாராலையும் தான். ஆனா எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பழி சொல்லிக்கிட்டு எத்தனை நாள் தான் இருக்க முடியும்? நாமளும் தீர்மானமா ஒரு முடிவு எடுத்தாகணும். ஆனா இதுக்கு காரணம் நம்ம 2 பேரும் தான். இருக்கிற கலாட்டா பத்தாதுன்னு உங்க அப்பா அம்மா தூரத்து சொந்தத்துல யாரும் மேகலான்னு ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்காங்க. இதால என்ன பிரச்சனையாக போகுதுன்னு எனக்கு தெரியல. சரி, இப்ப என்ன பண்ணா நீயே சொல்லு. நானும் முத்துவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. நீங்க பெங்களூர்ல இருந்து வரதுக்காக தான் வெயிட் பண்ணேன். உங்க அப்பா அம்மா எந்த அளவுக்கு உண்மை பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. நாம ஒரு தடவை நேர்ல போய் முத்துவை பார்க்கலாங்க, பேசணும் அவர்கிட்ட. சரி, நாளைக்கே போலாம். போகும்போது குழந்தையும் தூக்கிட்டு போனுங்க. முத்து குழந்தைய பார்க்கவே இல்லை. குழந்தைய பார்த்தாலாவது அவர் மனசு மாறும்னு நான் நினைக்கிறேன். சரி, கண்டிப்பா பேசி பாப்போம். சரிப்பட்டு வரலன்னா சில அதிரடி திட்டம்லாம் இருக்கு. அதிரடி திட்டமா? என்னது? முதல்ல சமாதானமா பேசி பாப்போம். சரிப்பட்டு வரலன்னா அதுக்கப்புறம் என்னன்னு நான் சொல்றேன். சரி, நாளைக்கே நாம போய் அவனை பார்க்கலாம். மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. குழந்தைய குடிக்க வச்சிட்டாங்கன்னு போய் பார்க்கலாமா? வா. மகா எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்காளே. நிறைய இடங்களை வாங்கி போட்டு போய் பார்க்கவே இல்லை. அவளுக்குன்னு கவலை. அவ அப்பாவோட சொத்தா? ஏன் அப்பாவோட சொத்தானே? எனக்கு தானே கவலை. இப்ப இந்த லேண்ட்லாம் யார் ஆக்கிரமிச்சிருக்கான்னு தெரியலையே. இதுக்கே என் பாதி நேரம் போயிடும் போல இருக்கு. இதெல்லாம் விட்டு ஜாலியா சுப்பிரமணி கூட யூஎஸ் செட்டில் ஆயிட்டா. சே, நான் கடந்து இங்க அல்லோல் பண்றேன். அவளுக்குலாம் நல்லா சாவே வர. யா சார், உங்களை பார்க்க தமிழரசி மேடம் வந்திருக்காங்க. உங்களை இமீடியட்டா பார்க்கணும்னு சொல்றேன் சார். அவளுக்கு வேற வேலையே இல்லை. கோர்ட்ல போய் வாதாடாம ஆனவன இங்க வந்து ஏன் உயிரை வாங்குது? சார், என்ன சொல்ல சார்?
நான் இல்லைன்னு சொல்லி அனுப்புங்க. ஓகே சார். மேடம் வாங்க. எப்போ வந்தீங்க? ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அந்த பொம்பளை கோர்ட்டுக்கு போகாம ஏன் உசுர வாங்குதுன்னு, அப்பே வந்துட்டேன்ப்பா. மேடம் அது அது வந்து மேடம், போன்ல அந்த பொம்பளை, நேர்ல பார்க்கும்போது மேடம். அது இல்லை மேடம், நான் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். ஆனா கமான் ஷாம், ரிசப்ஷனிஸ்ட் சொல்றாங்க மேடம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அந்த பொம்பளைக்கு வேற வேலை இல்ல, கோர்ட்டுக்கு போகாம ஏன் உசுர வாங்குது. நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். வாடி வாணலாம். இல்ல மேடம், அது காலையில இருந்து தலைவலி, இல்ல நெஞ்சு வலி. அதான். ஆஹா, வேற வேலை கெட்டு போய் நான் இங்க வரலப்பா. ஒரு தகவல் சொல்லிட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். அண்ட் ஐ திங்க் அந்த தகவலுக்கு 2 பேரை உட்கார்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். உட்காருங்க. Sit down. நான் ஒரு பேட் நியூஸோட வந்திருக்கேன். அது நல்ல நியூஸா கெட்ட நியூஸா உங்களுக்குன்றது தெரியாது. நல்ல நியூஸா கூட இருக்கலாம். என்ன மேடம்? அமெரிக்கால மகாலட்சுமியும் சுப்பிரமணியும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க.